ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு. ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஸ்பைசஸ்லாம் இது பண்ணோடனே வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு கண்ணாடி பதம் வரணும், ரொம்ப வந்து வதங்கிடக்கூடாது. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இஞ்சி பூண்டோட பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போனோடனே இதில் தக்காளி பழம் ஒரு 2 தக்காளி பழம் போட்டுக்கலாம். போட்டுட்டு உப்பு வந்து வதங்கிறதுக்கு தேவையான அளவு போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். வரமிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா தக்காளி வந்து மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து நல்லா வந்துட்டு கொதித்து வரணும். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு ஒரு அரை மூடி தேங்காய் போட்டுக்கலாம். அதோட 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிட்டு கொஞ்சமாக கசகசா போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ கொதிச்சிட்ருக்க குழம்புல நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்க போகிறோம். இப்போ வந்துட்டு ஊற்றிட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து முட்டையை வந்து ஒவ்வொன்றா உடச்சி ஊற்றிக்க போகிறோம். இந்த உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதத்தோடவும் சாப்பிட்லாம். இப்போ சூப்பரான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.